கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர்கள் எழுதின பொதுவான நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து மிக பவுல் தெளிவாக சொல்கிறார். அது என்னவென்று சொன்னால், நீங்கள் மரித்தீர்கள். நம்ம உயிரோடு தான் இருக்கிறோம், ஆனால் நம்ம எப்படி மரித்திருக்கிறோம்? முதல் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலதுபார்சையில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்க. கிறிஸ்து நமக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார். நாமும் கூட அவருக்குள் மரித்து இப்பொழுது ஜீவனோடு கூட உயிரோடு இருக்கிறோம். ஒரு காலத்தில் நாம் பாவத்துக்கு மரித்திருந்த நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவத்துக்கு மரித்து நீதிக்கு இப்பொழுது பிழைத்து இருக்கிறோம். இது ஒரு பெரிய தேவன் கொடுத்ததான ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். 3வது வசனத்தில் ஏனென்றால் என்று ஒரு therefore என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார். நீங்கள் மரித்தீர்கள். நம்ம எதற்கெல்லாம் மரித்திருக்கோம்? பாவத்துக்கு மரித்திருக்கிறோம், அக்கிரமத்துக்கு மரித்திருக்கிறோம், அசுத்தத்துக்கு மரித்திருக்கிறோம். அப்படிப்பட்டதான காரியங்களிலே நாம் மரித்திருந்து இன்று கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜீவனோடு கூட காணப்படுகிறோம். அதுதான் மிக ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரியம். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்களுடைய ஜீவன், நீங்கள் மறைச்சிட்டீங்க, ஆனால் உங்களுக்குள்ளாக இருக்கிற ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவன் மூலமாக உங்களுடைய ஜீவன் மறைந்திருக்கிறது. நாம் மறைந்திருக்கிறது எல்லா காரியத்தையும் செய்யக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். அப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனை நாம் துதிக்க வேண்டும். நாம் எந்த ஒரு இப்பொழுது நிலையில் இருக்கின்ற வேளையில் நாம் முன்னே மரித்தோம், இப்பொழுது ஜீவனோடு இருக்கிறோம். இதற்கான காரியம் கிறிஸ்து மரித்து அவர் உன்னதத்திலே இருக்கிறார். அவர் கூட நாம் எழுந்து உன்னதத்தில் அவரோடு கூட இருக்கிறோம் என்கிறதான ஒரு பெரிய ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறது. ஆகவே நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இந்த ஜீவனுக்குள் மறைந்திருக்கிற இந்த வாழ்க்கையை கொண்டு நாம் இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக பல அரிய காரியங்களை செய்கிறோம், சாதிக்கிறோம், வாழ்ந்து காட்டுகிறோம். இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த அனுபவம் இந்த நாளிலே நமக்கு இருக்கத்தக்கதாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நீங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு காலத்தில் மரித்தவர்களாய் காணப்பட்டோம், இப்பொழுது ஜீவனுள்ளவர்களாக கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறோம், உமக்குள் பிழைக்கிறோம், உமக்குள்ளாக வாழ்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.